ஓகே. ஆனால் 2000 ரகுநாதன் சார், இன்னொன்று இப்போது இது அரசுகளுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருப்பது இந்த வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியாத ஒரு சிக்கல். அதை நாடு முழுவதுமே அதை எதிர்கொண்டிருக்கு. தமிழகமும் அதில் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இந்த அரசு அந்த ஒரு புதிய இளைஞர்கள் மற்றும் அந்த பட்டதாரி அந்த இளைஞர்கள், அதாவது பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்த இளைஞர்கள், வேலையை எதிர்நோக்கி உள்ள இளைஞர்கள், இந்த தொழில்துறையில் புதிதாக ஆர்வம் உள்ள ஒரு தரப்பினர், ஸ்டார்ட் அப் தலைமுறையினர், இவர்களுக்கான அந்த எதிர்பார்ப்பை இவங்களோட சிந்தனை, இந்த அரசாங்கத்தோட சிந்தனை முந்தைய அரசுகளின் தொடர்ச்சியாக இல்லாமல் இவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? கண்ணா, இப்போ உங்களுக்கு நான் கோர்வையா சொல்லிட்டு வந்தது இன்டீரியம் பட்ஜெட் அவங்க சம்பித்ததனுடைய நம்பர்ஸ் எப்படி இருக்கு, ஆமா, இவங்களுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்தினுடைய பாதை எப்படி இருக்க போகுது, எந்த முறையில இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போறதுன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. 4வது, பொதுவாக ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது துறை சார்ந்து அதன் பிரதிநிதிகள் கிட்ட கருத்து கேட்பாங்க. இந்த முறை தொழில் துறையை பொறுத்தவரையிலே தொழில் சார்ந்த அசோசியேஷனுடைய கருத்துக்களை கேட்கல. முன்னோட்ட ஆலோசனைகள் நடைபெறல. ஆனா புதுமையான ஒண்ணு நடைபெற்றது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு துறையும் ரெவ்யூ பண்ணாரு கடந்த 15 நாட்களாக. இது புதுசா இருக்கு. அப்போ இந்த பட்ஜெட் எங்களுக்கு தெரியுது, இது சிஎம் பட்ஜெட்டாகத்தான் இருக்கும், பைனான்ஸ் மினிஸ்டருடைய பட்ஜெட்டாக இருக்க போறது இல்லைன்றது தெரியுது. அப்போ சிஎம் ஒரு பர்ஃபார்மன்ஸ எப்படி மக்கள் எவ்வளவு போடுவாங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு நீங்க நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோவை தயாரிச்சிருப்பீங்க. தேர்தலுக்கு முன்பு அந்த மேனிஃபெஸ்டோவை பொறுத்துதான் மக்களுக்கு, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு உங்க பேர்ல ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும், உங்களுக்கு இந்த ஆட்சியை கொடுத்திருப்பார்கள். அப்போ நம்ம கமிட் பண்ணதை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டாயம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கும். இதுல அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல இரு பிரிவினர்களுக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் என்னன்னு பார்ப்போம். ஒண்ணு சிறு குறு தொழில்கள், இன்னொன்னு இளைஞர்கள் சார்ந்தது. சிறு குறு தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 15,000 கோடிக்கு ஸ்டேட்னுடைய கிரெடிட் கேரண்டி ஃபண்டை நான் கொண்டு வருவேன், பைனான்சியலா நலிவடைந்துள்ள சிறு குறு தொழில்களை காப்பாற்றுவதற்கு. இரண்டாவது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பீக் அவர் டிமாண்ட நான் மொத்தமாக விலக்கிடுவேன். மூன்றாவது, எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ்ல இருந்து மொத்தமான விலக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொடுப்பேன். ரேஷனலைஸ் பண்ணுவேன், இண்டஸ்ட்ரியினுடைய பவர் டாரிஃபை ரேஷனலைஸ் பண்ணுவேன். 35% எந்த தொழில் நிறுவனமாவது தமிழகத்தில் இருப்பவர்கள் மாடர்னைஸ் பண்ணணும் அல்லது டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணணும்னா 30% வரை மானியம், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரை ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். இதெல்லாம் சிறு குறு தொழில்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். இது போருமா, இது தேவையா, இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவைன்றது இரண்டாவது கேள்வி வரும். இது அவர்கள் கமிட் பண்ணது. இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் என்ன சொல்றாங்க? அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்டாக இருந்தால் 4,000 ரூபாய் மாதம், டிப்ளமா ஹோல்டரா இருந்தால் 2,500 ரூபாய் மாதம். சாத்தியமா சார்? இது சாத்தியமா? இதெல்லாம் அவங்க கொடுத்திருக்கிறது. வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் அஷூரன்ஸ் ஸ்கீம் 10,000 ரூபாய் இன்டர்ன்ஷிப் கொடுக்கப்படும். 8,000 ரூபாய் ஐடிஐ படிச்சிருந்தா கொடுப்போம். ஆண்டர்பிரினோரியல் ஸ்கீம், தொழில் புரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாம 25 லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுப்போம். லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு 75% லோக்கல் தமிழர்களை வேலைக்கு அமர்த்தினால் அந்த நிறுவனங்களுக்கு ஒரு 2.5% எஸ்ஜிஎஸ்டி சப்சிடியோ அல்லது 5% எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் குறைப்போ இதெல்லாம் பண்ணி தருவோம். பிரையாரிட்டி இன் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவோம். யூத் அட்வைசரி கவுன்சில் போடுவோம். கிரியேட்டர் பர்னர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1.5 லட்சம் பேருக்கு நாங்க கொண்டு வருவோம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்போம்?
ஐயா எவ்வளவு பட்ஜெட் ஆக போகுது, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு, 5 வருடத்திற்கு எவ்வளவு, இந்த ஃபண்டை நீங்க எப்படி எடுத்துட்டு வர போறீங்க? அப்ப ஒண்ணு வருமானத்தை பெருக்க போறீங்களா இல்ல கடனை பெருக்க போறீங்களா? இது அடுத்த கேள்வி. இதை எப்ப பண்ண போறீங்க? இந்த ஸ்கீம், சில ஸ்கீமை உடனடியா பண்ணலாம், சில ஸ்கீம் கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம், 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கழித்து பண்ணலாம். எப்படி பிரையாரிட்டி நீங்க கொடுக்க போறீங்க? இந்த 3த்தினுடைய விடைதான் இன்னும் 1 மணி நேரத்திலே பட்ஜெட் படிக்கப்படும் பொழுது தெரிஞ்சுக்கிடும்.